சுந்தரராஜனுக்கு நான் நன்றி சொல்ல முடியாது. ஏன்னா இவ்வளோ கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அவர் ஏதோ இந்த மீட்டரை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்தார். நான் வேற ஒரு மீட்ரு எனக்கு கொஞ்சம் என்னோட நினைவுகளில் வந்தது. என்னோட சொந்த ஊர் திருச்சி. திருச்சியில் உள்ள எல்லா வாட்டர் டேங்குக்கும் திருச்சி காவேரி ஆற்றுல இருந்து தான் தண்ணி போகும். காவேரி ஆற்றுல நீங்கள் திருச்சி பக்கம் போயிருந்தீங்கன்னா அந்த காவேரி பாலத்தில் போகிறப்பே தெரிஞ்சிருக்கும். பாலத்தோட வலதுபுறத்தில் காவேரி நடுவில் வந்து ஒரு பெரிய கிணறு இருக்கும். அந்த கிணறுலேருந்து ஒரு சைடு மட்டும் பாலம் இருக்கும். அந்த கலெக்டர் வெல் அப்படிங்கிற அந்த இடத்துல போர் போட்டு எல்லா டேங்க்குக்கும் அங்கேருந்து தான் தண்ணி இப்போ இது பண்ணுவாங்க. அதில் நான் வந்து ஒரு 2-3 மாதம் வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு ஸ்டோர் கீப்பராக வேலை செஞ்சுருக்கிறேன். அப்போ நான் பார்த்த ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு லாக் புக் இருக்கும். 24 மணி நேரமும் அந்த பவர் இது பம்பிங் ஸ்டேஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மணி நேரமும் அந்த பணியாளர்கள் வந்து ஒரு லாக் புக் எழுதுவாங்க. அங்கேருந்து எவ்வளோ தண்ணி டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத எழுதுவாங்க. நானும் அங்கே ஒரு 2-3 மாதம் வேலை செஞ்சப்போ சுற்றி பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு மீட்ரு எங்கே இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் நான் ஒருத்தர்கிட்ட போய் அந்த ஸ்டேஷனோட சூப்பரண்ட் ஒருத்தர்கிட்ட போய் நான் கேட்குறேன், சார் இந்த மீட்ரு எங்கே சார் இருக்குன்னா, அது ஸ்டோர் ரூமில் தான் ஓன்ட்ட தான் இருக்குது அப்படின்னாரு. எங்கே இருக்குது? அந்த மூலையில் இப்போ கழட்டி போட்டு வச்சுக்கிறேன் பாரு, அதுதான் அப்படின்னாரு. ஸோ ஒரு ஓடாத மீட்டரை இவங்க ஓடுறதா பல காலமாக கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்தியாவில் ஒரு அரசு நிறுவனம் எப்படி இயங்குதுங்கிறதுக்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக நான் உணர்றேன். ஏன்னா அந்த மீட்டர் எப்போ ஓடுச்சுன்னு தெரியாது. ஆனால் இவங்க நான் வேலை செஞ்ச காலம் வரைக்கும் அதில் என்ட்ரி போட்டு இதை வச்சு தான் அவங்க வரவு செலவு கணக்கு எழுதுறாங்க. மக்களுக்கு வந்து அந்த தண்ணீர் வரி இதில் தான் நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுதான் வந்து நம்மளோட அரசு இயந்திரம் எப்படி இயங்குதுங்கிறதுக்கான ஒரு மிகச்சரியான ஒரு உதாரணமாக நான் பார்த்தேன். அடுத்த கட்டமாக வாழ்க்கை பயணத்தில் கொஞ்ச நாள் நான் மீடியாலெலாம் வேலை செஞ்சுருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் நான் வந்து இங்கே வேலை செஞ்சேன். உங்களெல்லாம் அதிகமாக தொல்லைப்படுத்துகிற ஒரு தொலைக்காட்சி அது. அதில் கல்பாக்கத்தை பற்றி ஒரு ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வந்தது. எனக்கு அணு உலையை பற்றி ஒரு குறைந்தபட்ச அறிவு தான். நான் தொழில்நுட்பம் சார்ந்து நான் எதுவும் படிக்கலை. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, அங்கே அணு உலை இருக்கிற அந்த பகுதிகளில் போயிட்டு கல்பாக்கத்திலலாம் போயிட்டு அங்கே இருக்கிற சில விஞ்ஞானிகள், அங்கே இருக்கிற சயின்டிஸ்டுகள்லாம் நண்பனாக்கிக்கிட்டு அப்புறம் அங்கே என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நான் பேசிட்டு அப்புறம் அங்கே இருக்கிற டாக்டர் புகழேந்தி அப்படிங்கிறவரை போய் நண்பன் ஆக்கிக்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட பேசி இந்த விஷயங்களெல்லாம் வந்து செய்தி ஆக்கிறதுக்கு முன்னால் நான் என்னைய வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அவர் புகழேந்தி என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் சரி வாங்க அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவர் சைக்கிள் அப்படியே மீச்சிக்கிட்டு என்னைய டபுள்ஸ் வச்சு மீச்சிக்கிட்டு போகிறாரு. அப்படியே அந்த மீனவ கிராமங்களுக்கு போயிட்டு இருக்கிறோம். அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பல குழந்தைகளுக்கு வந்து கையில் காலெல்லாம் 6 விரல் இருக்குது. கையிலையும் 6 விரல், கால்லையும் 6 விரல். நான் ஏதாவது ஒரு கையில் 6 விரல் இருக்கும். அதை நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். ரொம்ப ரேராக பார்த்துருக்கேன். நம்ம அதிர்ஷ்ட விரல்னு சொல்லுவோம். அவர் சொன்னார், இதில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு தான், டாக்டர்களுக்கு தான். இது வந்து ஒரு நோய். இந்த நோய்க்கு பேர் பாலிடாக்டிலிட்டி அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பகுதியில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற இடங்களையும் என்னை சுற்றி காமிச்சிட்டு திரும்ப அவரோட மருத்துவமனைக்கு வந்து அவர் டெக்ஸ்ட் புக்கை எடுத்து காட்டார். அந்த பாலிடாக்டிலிட்டி நோயோட அதை உருவாகிறதுக்கான காரணிகளில் ஒன்று ரேடியேஷன், இந்த கதிரியக்கம். இது தாங்க, அதாவது வெளியில் தெரிகிற நோயோட அடையாளம் இந்த பாலிடாக்டிலிட்டி. இன்னும் மற்றபடி வெளியில் தெரியாத அடையாளம் இல்லாத பல நோய்கள் இங்கே இருக்கு. ஆனால் அரசாங்கம் திட்டமிட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கு. ரொம்ப குறிப்பாக அந்த அணுசக்தி நகரியத்துக்குள்ளே வேலை செய்கிற அந்த பணியாளர்களுக்கு அவங்களோட கேன்சர் நோய்கள், அந்த புற்றுநோய் காரணமான அந்த மரணங்கள் எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த தொழில்முறை சார்ந்த நோயாக அந்த கேன்சர் இல்லை. ஸோ கேன்சர் தான் அந்த காஸ் ஆஃப் டெத், அந்த மரணத்திற்கான காரணம்னு சொன்னால் இழப்பீடுகள் கிடைக்காதுங்கிறத சொல்லியே உங்களுக்கு இழப்பீடு வேணும்னா நம்ம வேறு காரணங்களை நம்ம மரணத்துக்கு சொல்லலாம்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கூடுதல் நிதி கொடுத்து அவங்க வீட்டில் உள்ள ஒருத்தருக்கு வேலையும் கம்பாஷனேட் கிரவுண்டில் கொடுத்துட்டு அந்த புள்ளி விவரங்கள் திரிக்கப்படுகின்றன. மீனவ கிராமங்களில் உள்ள அந்த புள்ளி விவரங்களை திரிக்க முடியல. ஆனால் அதை யாரும் கணக்கெடுக்கலை. இது ஒரு பக்கமான ஒரு விஷயம். இதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. இதெல்லாம் நான் ஒரு 3-4 பயணம் அங்கே மேற்கொண்டதுக்கு அப்புறம் ஒரு செய்தியாக நான் தயாரிக்கிறேன். தயாரித்து கொண்டு வந்து நான் என்னோட செய்தி ஆசிரியர்கிட்ட கொடுக்குறப்ப அவர் என்ன சொல்கிறார், அதெல்லாம் முழுசாக பார்த்துட்டாரு. ஒரு விஷுவல் வந்து ஒரு 20 நிமிஷத்தை கொண்டு வந்து அதை சுருக்கி ஒரு 5 நிமிஷமாக ஆக்கியாச்சு. தேவையான பேட்டிகள் மற்ற எல்லாமும் போட்டாச்சு. எங்கள் செய்தி ஆசிரியர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்குங்க, உங்கள் செய்தி ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் நம்ம இதை ஒளிபரப்ப முடியாது அப்படின்னார். இது என்னங்க, இது வித்தியாசமாக இருக்குது. செய்தி நல்லா இருக்கு, ஒளிபரப்ப முடியாதுன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னால், இல்லை நம்ம செய்தி இந்த நிறுவனத்தோட தலைவரோட தந்தை தான் வந்து இந்தியாவோட தொழில்துறை அமைச்சர். நீங்கள் சொல்கிறது இந்தியாவோட தொழில்துறையை விமர்சனம் பண்ணுறீங்க நீங்கள்.
அதனால் அப்படி பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டார். எனக்கு சரி இது ஓரளவு எதிர்பார்த்ததான் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டோரியை கொஞ்சம் வேறு மாதிரி அதை இந்த சீட்டு கட்டு கலக்கி போடுவோம்ல அது மாதிரி போட்டு இது ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடலாம், இதை வந்து நம்ம இதை விட்டுருவோம், மற்றதெல்லாம் கொண்டு வந்துடுவோம், கடல் அரிப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணுறேன். அந்த செய்தியை செஞ்சு முடிச்சு அதுக்கான எடிட்டிங் வேலை, அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைலாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறாரு, இல்லை நம்ம கட்சிக்கார் தான் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர், ஸோ அப்படியும் போட முடியாது. இப்போ இன்றைக்கி அவராக தஞ்சாவூரோட வேட்பாளர்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழலில் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நமக்கு இது ஒத்து வராதுன்னு அந்த ஸ்டோரியை விட்டுட்டேன். அப்புறம் சில நாட்கள் கழித்து என் கூட கல்பாக்கத்துக்கு வந்த ஒரு பெண் செய்தியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த செய்தியை எதையோ ஒன்று பண்ணி ஒரே ஒரு புல்லட்டின் ஏற்றிருக்கிறாங்க. ஏற்றி அதில் வந்து மருத்துவர் தெய்வநாயகத்தை வந்து ஒரு சிறப்பு விருந்தினராக கூட்டிகிட்டு வந்து அதை பற்றின ஒரு விவாதத்தை அப்போ அங்கே செய்தி ஆசிரியராக இருந்த திரு மாலன் அவர்கள் நடத்தினாங்க. அது எனக்கு தெரியாது, அது ஒளிபரப்பானப்போ எனக்கு தெரியாது. அப்புறம் 2-3 நாள் கழிச்சு எனக்கு தெரிய வந்தப்போ வந்து அந்த ஸ்டோரி எப்படி தான் அது யாரில் போயிருக்கோம் அப்படின்னு நான் பார்த்தப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அணு உலையால் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை எப்படி இருக்கும், ஒரு உருவமே இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த செய்தியுமே இருந்தது. இது கல்பாக்கத்தோட என்னோட முதல் அனுபவம். அடுத்த அனுபவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் தான். கூடங்குளத்துக்கு எதிரான ஒரு வழக்கு வந்து இங்கே உயர்நீதிமன்றம் நடத்திட்டு இருக்கிறப்ப ஜோதிமணி அப்படிங்கிற ஒரு நீதிபதியும் அந்த வழக்கை விசாரிக்கிற ஒரு நீதிபதியாக இருந்தார். அவர் வந்து எங்களை போகிற போக்கிலேயே அவர் எங்களை பார்க்குற பார்வையே என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்துட்டானுங்கப்பா இவனுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வழக்குக்காக நாங்கள் நீதிமன்றத்துக்கு இருக்கிறப்ப இவனுங்க வேற வந்துட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு அடுத்த வழக்குகள்லாம் இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள்லாம் அவங்களோட பார்வையில் தெரியும். அப்போ ஒரு நாள் இந்த நீதியரசர் இவர் ஜோதிமணி என்ன சொல்கிறாரு, எங்கள்கிட்ட ஓப்பன் கோர்ட்டில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கல்பாக்கம் மணு உலைக்கு பக்கத்தில் எனக்கு நிறையா விவசாய நிலங்கள் இருக்குது, இந்த நிலங்கள் மற்ற எந்த இடத்தையும் விட கூடுதலான விளைச்சல் தருது, இன்னும் வந்து அந்த அணு உலை அதிகாரிகள் என்னைய அணு உலைக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, நான் பார்த்த வரைக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது, அதில் எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்கதா நான் உணரலை அப்படின்னு சொல்கிறார். ஒரு நீதிபதி வந்து அப்துல் கலாமுக்கு அடுத்த ஒரு அணு விஞ்ஞானியாக மாறின ஒரு நகைச்சுவையை நாங்கள் தான் சந்தித்தேன். இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் உள்ளவர் ஒரு என்ன விதமான தீர்ப்பை வழங்குவாருங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி. இது கூட வந்து நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும் ஒரு மனிதனோட எண்ண ஓட்டம் அப்படிங்கிறத. அடுத்தது அவர் செய்த ஒரு விஷயம் அயோக்கியத்தனமான ஒரு விஷயம். இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருக்கும் போது இந்த வழக்கில் எதிர்த்தரப்பாக மத்திய சுற்றுச்சூழல் ஆணையமும் ஒரு தரப்பாக அங்கே நாங்கள் அவரை நிறுத்தியிருக்கிறோம். அவங்க வந்து எங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் ஓய்வு பெறுகிற நாள் நெருங்கிவிட்டது. நம்ம நீதிபதிகள் பெரும்பாலானவங்க வந்து அவங்களோட நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை மட்டுமே வந்து அவங்க வந்து ஒரு கருத்தாக கொண்டவங்க. போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குங்கிறது தான். இதில் இந்த ஜோதிமணி என்ன பண்ணுறாருன்னா, இந்த சுற்றுச்சூழல் வழக்குகளை மட்டுமே விசாரிப்பதற்கான பசுமை தீர்ப்பாயத்தோட ஒரு உறுப்பினர் பதவிக்கு இவர் வந்து மனு செய்கிறார். அந்த மனுவை பரிசீலிப்பது மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம். ஸோ யாரோட வழக்கை இவர் விசாரிக்கிறாரோ அவங்கள்ட்டயே இவருக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாருன்னா இவர் அந்த வழக்கை எவ்வளோ நேர்மையாக கையாண்டிருப்பாருங்கிறத நான் உங்களோட முடிவுக்கே விட்டுறேன். இந்த சூழலில் அடுத்த கட்டமாக அவர் வந்து இப்போ தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட ஒரு உறுப்பினராக இருக்கிறார். இங்கே சென்னைக்கு வந்தார். இப்போ நல்ல வேலையாக திரும்ப போபாலில் இருக்கார். போபாலும் பொருத்தமான இடம் தான், அவர் இருக்க வேண்டிய இடம் தான். என்ன அடுத்த ஒரு விபத்து அங்கே வந்ததால் அது என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியல. இதில் இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது நம்மள பெரும்பாலானவர்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு சட்டத்துறை சார்ந்தது இல்லை சுந்தராதா மாதிரி ஒரு இன்ஜினியர் சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நடைமுறையில் இதோட பாதிப்புகள் நமக்கு இன்னைக்கு இருக்குதா இல்லையாங்கிறதா நமக்கு தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சின்ன விவரத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடை வரலாம், ஏன்னா அவங்களோட நேரத்தை நான் எடுத்துக்க வேணாம்னு பார்க்குறேன். சென்னைக்கு வர்ற பல வெளிநாட்டு அறிவியலாளர்கள் யாரும் சென்னையில் வந்து கடல் உணவே சாப்பிட்றதில்ல. கடல் உணவுகள் அவங்க அதாவது இங்கே வந்து வெஜிடேரியனாகவே மாறிடுறாங்க ஓரளவுக்கு. இல்லை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுற ஃபுட்ஸை அவங்க சாப்பிட்டுட்டு போகிறாங்க. என்னன்னு கேட்டால், சென்னையில் உள்ள கடல் உணவு என்பது இது வந்து கதிரியக்க பாதிப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறது அவங்களோட அச்சம். அதனால கடல் உணவு இங்கே வேணாம், அதை விட்டு நான் எங்கள் ஊரில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு போகிறாங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கல்பாக்கம் பிளான்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தொழில்நுட்ப ரீதியாக அவங்க பேசினாங்க. நான் கேள்விப்பட்ட நான் பார்த்த சில விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அணு உலை வந்து கொதிக்கும் போது அதை கூலாக்கிறதுக்கு அந்த கூலண்ட்டாக கடல் தண்ணியை தான் இவங்க உள்ளே இருக்கிறாங்க. அந்த தண்ணி கூலண்ட் ஆகி திரும்ப வெளியே போகுது. அப்படி போகும்போது அந்த தண்ணியிலையும் கதிரியக்கம் இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க.
இந்த கதிரியக்கத்தை அங்கே அடியில் உள்ள அந்த மணல் வாங்கி வச்சுக்குது. மணலோட சயின்டிஃபிக் நேம் வந்து குவாட்ஸ். குவாட்ஸ் கதிரியக்கத்தை பதுக்கி வச்சுக்கும், தாங்கி வச்சுக்கும் அப்படிங்கிறது நாம் எல்லாம் வந்து 10ஆவதுக்குள்ளே படித்த ஒரு சாதாரணமான ஒரு அறிவியல் தான். இப்போ இது எல்லாமும் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலாற்று அந்த படுகைக்கு தான் போகுது. அந்த பேக் வாட்டராவோ ஏதோ ஒரு விதத்தில் அங்கே தான் போகுது. சென்னையில் உள்ள நிறைய கட்டிடங்களுக்கான கட்டுமான பணிகளுக்கான மணல் அப்படிங்கிறது பாலாற்றில் தான் வந்துக்கிட்டு இருக்கு. சென்னையில் ஒரு பக்கம் நிறையா கேன்சர் உருவாகிட்டு இருக்கு. இது ரெண்டும் நான் ஒத்து பார்க்கல, நீங்கள் ஒத்து பார்த்துக்குங்க. இதில் என்ன மாதிரியான விளைவுகளை நம்ம இது பண்ணிட்டு இருக்கோங்க அதை நமக்கு தெரியாது. இது எல்லாமும் இப்போ பரிசோதனை கூட எலிகளை போல ஒரு பக்கம் மரபணு மாற்றம் அப்படிங்கிற பேரில் நம்மளை வச்சு பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அணுசக்திங்கிற பேரில் பரிசோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஏராளமான கருப்பு சட்டங்களை கொண்டு வந்து நம்மளை வந்து எல்லாமே பரிசோதனை தான். இதில் இந்த மரபணு மாற்றத்தை நான் திரும்பவும் அதை சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னால் உள்ள ஜெயராம் ரமேஷோ இல்லை அதுக்கப்புறம் வந்த இந்த ஜெயந்தி அவங்கெல்லாம் வந்து அந்த மரபணு மாற்றத்தோட கள பரிசோதனைக்கு அவங்க அனுமதி அளிக்காமல் இருந்தாங்க. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை பற்றி அவங்களோட கருத்துக்களை கொஞ்சமாவது மதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்த வீரப்ப மொய்லி என்ன பண்ணார்னா, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு ஒரு நாள் எதிர்பார்த்த மாதிரியே அவர் வந்து கள பரிசோதனைகளுக்கு அவர் வந்து அனுமதி அளித்தார். அந்த அனுமதியோட பலன் 3 நாட்களில் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மரபணு மாற்றத்தில் முன்னோடியாக உள்ள மான்சாண்டோங்கிற நிறுவனத்தோட இந்திய பிரிவு மஹிக்கோ, மான்சாண்டோ ஹைபிரிட் கம்பெனி அப்படிங்கிறது, அவர் அந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு முன்னால் அந்த மஹிக்கோ கம்பெனியோட ஷேர் 800 ரூபாய். இந்த அறிவிப்பை கொடுத்த அடுத்த நாள் அந்த ஷேரோட மதிப்பு 1600 ரூபாய். இப்போ நம்ம இந்தியாவோட அரசாங்கம் யாருக்காக செயல்படுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ அவரோட ஜப்பான் அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொள்வதற்காக எழுத்தாளர் ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். பூ உலகின் நண்பர்கள் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வில் என்னுடைய ஹிரோஷிமா அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நண்பர் சுந்தரராஜனுக்கும் மருத்துவர் சிவராமனுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் கடந்த மாதம் முழுமதி அறக்கட்டளை அப்படிங்கக்கூடிய ஒரு அறக்கட்டளையினுடைய ஒரு நிகழ்வுக்காக ஜப்பானுக்கு போயிருந்தேன். அந்த நிகழ்வை ஒட்டி 10 நாட்களுக்கு கிட்ட ஜப்பானில் தங்கியிருந்த போது நான் ஹிரோஷிமாவுக்கு போயிட்டு வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஏன் ஹிரோஷிமாவுக்கு போகணும்னு நினச்சேன், அல்லது அதை பார்வையிடுவதற்கான அவசியம் என்ன, அங்கே நான் என்ன பார்த்தேன், அதை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு வந்து சுற்றுச்சூழல் சார்ந்தும் அணு உலை எதிர்ப்பு சார்ந்தும் நடத்தி வரக்கூடிய தொடர் போராட்டங்களையும் அது காட்டி வரக்கூடிய ஒரு தீவிரமான அக்கறையும் நான் அறிவேன். அந்த மாதிரியான ஒரு தீவிர சமூக அக்கறை உள்ள ஒரு சபையில் இந்த உண்மைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்காக தான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். நண்பர்களே, ஹிரோஷிமாவில் வந்து 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு அங்கே வந்து ஒரு அணுகுண்டு போடப்பட்டது. அதுதான் உலகில் முதலாக பூமியின் மீது விழுந்த ஒரு மாபெரும் அணுகுண்டு வந்து ஜப்பான் நகரத்தின் மீது தான், அந்த ஹிரோஷிமாவின் மீது தான் விழுந்தது. அந்த அணுகுண்டினுடைய வீசிய அந்த விமானம் வந்து ஒரு பி ரக விமானம். அந்த அணுகுண்டினுடைய பெயர் வந்து லிட்டில் பாய். அதனுடைய பெயரை ஏன் அப்படி வச்சாங்க அப்படிங்கிறத கூட இன்றைக்கி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அது அமெரிக்க ஜனாதிபதியினுடைய செல்ல பெயர்களில் ஒன்று, அதனால் அந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு சாதாரணமாக நமக்கு தெரியும், போரின் போது ஒரு விமானத்திலிருந்து போடப்படக்கூடிய ஒரு சின்ன குண்டு போல தான் அந்த குண்டும் வீசப்பட்டது. ஆனால் அதனுடைய விளைவுகளும் அந்த அணு குண்டினுடைய பாதிப்பும் கிட்டத்தட்ட ஒரு இப்போ இன்றைக்கி ஒரு 68 ஆண்டுகளுக்கு அப்புறமும் அதனுடைய மிச்சமும் அதனுடைய நினைவுகளும் அந்த துயரமும் அழியவே இல்லை. நான் முதலாக என்னுடைய பள்ளி நாட்களில் நான் என்னுடைய அறிவியல் வகுப்பறையினுடைய ஒரு போஸ்டராக ஒரு அட்டாமிக் பாம்பினுடைய அந்த வெடிப்புக்கு அப்புறம் வழங்கக்கூடிய அந்த காளான் போன்ற பெரிய புகை மண்டலம் இருக்கக்கூடிய புகைப்படத்தை என்னுடைய பள்ளி வயதில் முதல்ல பார்த்தேன். அது எங்களுடைய விஞ்ஞான கூடத்தில் ஒரு பக்கம் சுவரில் ஒட்டப்பட்டிருக்கும். அந்த விஞ்ஞான ஆசிரியர் ஒவ்வொரு முறை அதை வரும்போதும் சொல்லுவார், இது வந்து இந்த அணு குண்டு போடும்போது ஏற்பட்ட ஒரு விளைவு அப்படின்னு.
அப்படி மேகத்தை நான் பார்த்ததே கிடையாது. மேகம் பொதுவாக வானில் இருக்கும். இப்படி ஒரு திரட்சியாக ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மைல் தூரத்துக்கு ஒரு பெரும் காளான் முளைச்சிருக்கிறது போல் காற்றில் முளைச்சிருக்கிற ஒரு சக்தி என்னது அது எதனால் போடப்பட்டது, அணுகுண்டுனா என்ன, அதை யார் தயாரித்தாங்க, எதுவுமே தெரியாத ஒரு வகுப்பறையில் கேட்டபோது அவர் சொன்னார், உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பானை அடக்குவதற்காக சரணடைய மறுத்த ஜப்பானை சரணடைய வைப்பதற்காக இந்த மாதிரியே செஞ்சாங்க. மற்றபடி இப்படி செய்யலைன்னா ஜப்பான் மிக மோசமான ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கும். அதனால் ஜப்பானை ஒடுக்கிறதுக்காக போட்டப்பட்ட ஒரு அணுகுண்டு இது. அவ்வளோதான் பாடத்தில் இருந்தது, அவ்வளோதான் சொல்லித் தரப்பட்டது. அதனால் எனக்கு தோன்றியது இதில் என்ன விளைவுகள் நடந்தது, இதில் எவ்வளோ பேர் இறந்து போனார்கள், நிறைய பேர் இறந்து போனார்கள். அவ்வளோதான் பாட புத்தகங்களை பொறுத்த பண்ணல. வேறு எதுவுமே நான் படிக்கிற காலத்தில் அதை பற்றி தெரிஞ்சுக்கல. ஆனால் என்னுடைய கல்லூரி நாட்களின் போது நான் தீவிரமாக உலக வரலாற்றையும் குறிப்பாக 2வது உலகப் போரினுடைய வரலாற்றையும் முழுக்க வாசிக்கும் போது எனக்கு தெரிந்தது, இந்த ஹிரோஷிமாவில் போடப்பட்ட அணுகுண்டு என்பது ஒரு திட்டமிடப்பட்ட சதி. அது ஒரு ஜப்பானை ஒடுக்குவதற்காக நடந்த விஷயம் அல்ல. அமெரிக்கா தன்னுடைய ஒரு அணு ஆயுதத்தை சோதித்துக் கொள்வதற்கான களமாக இதை பயன்படுத்திக்கிட்டதுங்கிறது தான் உண்மை. அதை எங்கே போடலாம் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் காத்துக்கொண்டே இருந்தார்கள். அதை ஜப்பானில் போட்டாங்க. மற்றபடி இந்த ஜப்பானில் அணுகுண்டு போடப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு மாபெரும் அரசியல் சூழ்ச்சி. அதில் பலியானவர்கள் அத்தனை பேரும் அப்பாவி மக்கள். இராணுவத்தின் மீது இராணுவ முகாம்களின் மீது குண்டு போகிறேன்னு சொல்லி அமெரிக்கா அங்கே இறந்து போன இராணுவ வீரர்கள் வெறும் 20,000 பேர். ஆனால் பொதுமக்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என்ற அந்த ஊரினுடைய சகல தரப்பு மக்களுமாக சேர்த்து குறைந்தபட்சம் 1.5 லட்சம் பேர்களை ஒரே நிமிடையில் ஒரே ஒரு பாம் ஒட்டுமொத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆகியிருக்கு. அந்த நினைவு இடம் ஹிரோஷிமாவில் பாதுகாத்து வரப்படுது. பீஸ் பார்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெரும் வளாகமாக அதை உருவாக்கியிருக்கிறாங்க. நான் அதற்கு ஜப்பானுக்கு போன மறுநாளே நான் சொன்னேன், நான் அந்த ஊரை போய் பார்க்கணும் அப்படின்னு. நான் போன காலம் பனிப்பொழிவு அதிகமாக இருந்த காலங்கிறதுனால அதை போய் பார்ப்பதற்கான சூழல் இருக்குமா அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா அங்கே பனிப்பொழிவின் போது உங்களுக்கு பகலில் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா தொடர்ந்து பனி பெய்து கொண்டே இருக்குது. சாலைகளில், போக்குவரத்தில், இன்னும் சொல்லப்போனால் பனி மூட்டத்துக்குள்ளே நீங்கள் எதிர்க்கக்கூடிய மனிதரே தெரியாத அளவுக்கான பனி மூட்டம் இருக்கக்கூடிய நாட்கள் அது. ஆனாலும் நாங்கள் அதுக்காக முன்பதிவு செய்து போனோம். நான் ஜப்பானுக்கு போன நாட்களில் இருந்தே அங்கே இருக்கக்கூடிய ஜப்பானியர்களோட பொதுவாக அவர்கள் இந்த வரலாற்றை எப்படி நினைவு வச்சிட்ருக்காங்க, என்ன பாடம் கற்றுக்கொண்டாங்க, கடந்த காலத்தை அவர்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிடலாங்கிறதுக்காக அவர்களோடு பேசி கொண்டிருக்கும் போது யாருமே ஒரு முறை கூட தன்னுடைய கடந்த கால வரலாற்றை பகிர்ந்து கொள்ள தயாராகவே இல்லை. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜப்பானிய இளம் தலைமுறையினருக்கு அமெரிக்கா தான் கனவாக இருக்குது. அமெரிக்காவுக்கு போயிடணும், அமெரிக்காவினுடைய வாழ்க்கையை வாழணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜப்பான், அவர் சொன்னது போல், சுந்தராஜன் சொன்னது போல், பார்த்து வியக்கிற அத்தனை ஒழுங்குக்கு அப்பாலும் அதற்கு மேலாக ஒருவர் உட்கார்ந்து அதை கண்காணிக்கிறவராக அமெரிக்கா இருக்கு. அமெரிக்காவுக்கு தெரியாமல், அமெரிக்காவினுடைய விரல் அசையாமல் ஜப்பானால் எதுவுமே செய்ய முடியாது. ஜப்பானிய மக்கள் அமெரிக்காவை வாழ்நாள் முழுக்க வெறுப்பதற்கு தகுதியுடையவர்கள். ஏன்னா ஜப்பான் மீது அமெரிக்கா அவ்வளவு பெரிய ஒரு வன்கொடுமை செய்திருக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இளைஞனுக்கு கூட அமெரிக்காவின் மீது கோபம் கிடையாது. அமெரிக்காவின் உள்ளூரை நேசிக்கிறான், அமெரிக்க பல்கலைக்கழகங்களை, அமெரிக்க உணவு வகையை, அமெரிக்க உடைகளை, அமெரிக்க விளையாட்டை. அங்கிருந்து ஒரு பத்திரிகையாளரிடம் கேட்டேன், உங்கள் நாட்டில் அதிகம் வாசிக்கப்பட்ட செய்தி எது? அவர் சொன்னார், பேஸ்பால் விளையாட்டில் நாங்கள் அணி வெற்றி பெற்றது தான். ஹிரோஷிமா நாகசாகி அணு உலையில் பாதிக்கப்பட்ட செய்தியை விடவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னார். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையினுடைய, அவர்களுக்கு இது கடந்த காலம். ஆனால் வரலாற்றை அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறதுல எல்லா துறையிலும் முன்னோடியைப் போலவே வரலாற்றை பாதுகாத்து வைப்பதிலும் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு முன்னோடியாக இருக்கிறார்கள். அழிவை எப்படி, அந்த அழிவு தொடர்பான அத்தனை ஆவணங்களையும் காட்சிப்படுத்தி அந்த உண்மைகளை ஒரு எளிய மனிதனுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுல ஜப்பான் ஒரு தீவிரமான முனைப்பு காட்டி வருது. இன்றைக்கு வரைக்கும் அந்த கருங்காட்சியகத்தில் இருக்குது. ஒரு நீண்ட தூரம், டோக்கியோவிலிருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது ஹிரோஷிமா. ஆனால் அங்கே போகிறதுக்கான போக்குவரத்து வசதியை அவ்வளவு வேகமாக செய்திருக்கிறார்கள். சென்கான்சன் சொல்லப்படக்கூடிய அந்த ரயில் 1 மணி நேரத்துக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. 3 மணி நேரத்தில் நம்ம இங்கேருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து போயிடுறோம். அந்த ரயிலுக்குள்ளே ஒரு சின்ன அதிர்வு கிடையாது. உங்கள் வீட்டில் உங்களுடைய இருக்கையில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு கேட்பதை போல் அவ்வளவு எந்த சலனமும் இல்லாமல் ஒரு ரயில் போயிட்டே இருக்குது. அதை உணரணும்னா நீங்கள் அந்த ரயிலினுடைய பெட்டியினுடைய கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது தான் தெரியும். எதிரே இருக்கக்கூடிய ஓடுகிற மரங்கள், எதிரே இருக்கக்கூடிய நிலக்காட்சி எல்லாம் ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி வெட்டி 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 போயிட்டு இருக்கிறத பார்த்தேன்.
அவ்வளோ வேகமான ஒரு அதிவேக ரயிலில் நம்ம பயணம் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு டெல்லி தூரத்தை 3 மணி நேரத்தில் நீங்கள் கடந்து போனால் எப்படி இருக்கும்? ஒரு விமானம் தரையில் போனால் என்ன நடக்குமோ அதுதான் அந்த பயணம். ஆனால் அந்த பயணம் அவ்வளோ திட்டமிட்டு இருக்குது. இது வரைக்கும் அதில் விபத்தே நடந்தது கிடையாது. ஒரு நிமிட தாமதம் கிடையாது. தொழில்நுட்பத்தில் ஜப்பானுடைய அத்தனை திறமைகளும் அந்த சாலை அமைப்பதில் உருவாக்கப்பட்டிருக்கு. பல்வேறு நீண்ட குகைகளுக்குள்ளே அந்த ரயில் போகுது. ஆனால் ஒரு குகையில் கூட அந்த குகையினுடைய இதை வளைந்து போகிற மாதிரி இல்லை, நேராக உருவாக்கியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அது கடந்து போகிற இடங்களில் வரக்கூடிய மற்ற ரயில்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அதுக்குடைய பாதுகாப்பு பணிகள்லாம் செய்யப்பட்டிருக்கு. ஜப்பான் வரலாற்றிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, தன்னுடைய தரைமட்டமாக்கிய இந்த உலகை தன்னுடைய தொழில்நுட்பத்தின் வழியாக மட்டும்தான் மேலே கொண்டு வர முடியுங்கிறத கற்றுட்டுருக்கு. இப்போ புகுஷிமாவை பற்றி அவர் சொல்லும் போது சொன்னார், உலகிலேயே மின்சார உற்பத்திக்காக அதிக அளவுக்கு அணு உலகளை சார்ந்திருக்கக்கூடிய நாடு ஜப்பான் தான். இந்த முரணை எனக்கு முதல்ல இருந்தே புரியவே இல்லை. அணு வீச்சுக்கு உள்ளாகி இத்தனை லட்சம் மக்களை இழந்த ஒரு நாடு அதே அணுசக்தியை பயன்படுத்தி அதே அணுசக்தியிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி இந்த மக்களுக்கு தருதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. என்னன்னா, அணுசக்தியை நல்ல விதமாக பயன்படுத்துவோம், எந்த விதமாகவுமே அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் உலகம் சொல்றதே தவிர அது நல்லது கெட்டது என்ற ஒரு விஷயமே அணு உலையை பொறுத்த மட்டும் கிடையாது. அதனுடைய ஒரு விளைவு தான் இன்னைக்கு வந்த புகுஷிமா. இன்றைக்கு காலையில் நான் இந்த ஜப்பானிய தொலைக்காட்சியை பார்க்குறேன். 3000 இளைஞர்கள் டோக்கியோவில் எந்த அணு உலையுமே ஜப்பானில் திறக்கக்கூடாது என்பதற்காக போராடிட்டு இருக்கிறாங்க. தினசரி இந்த போராட்டம் அங்கே நடந்துகிட்டே இருக்கு. அநேகமாக எல்லா அணு உலைகளும் அங்கே மூடப்பட்டிருக்கு. ஆனால் அதை திரும்ப துவக்குவதற்கான அத்தனை ஆயத்த பணிகளும் இருக்காங்க. ஏன்னா அது தன்னுடைய வரலாற்றிலேயே 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ ஜப்பான் ஒரு நெருக்கடியை சந்திச்சிருக்கு. மிக அதிகமான பனிப்பொழிவு, அவர்களுக்கு மின்சார தட்டுப்பாடு எல்லாமே வந்திருக்கு. இப்போ உடனே இதை வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த அணு உலைகளை திறந்துடலாமா அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ வரலாற்றிடமிருந்து அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக வளரலாம். இன்னைக்கு ஜப்பான் எந்தெந்த துறைகளெல்லாம் மேலோங்கி இருக்கிறதோ அந்த துறைகள் சார்ந்து எதுவுமே ஜப்பானில் உருவானது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் ஜெர்மனியினுடைய தொழில்நுட்பத்தை இவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் அத்தனையும் அமெரிக்காவில் இருந்து கடன் பெற்ற தொழில்நுட்பம். ஜப்பானுக்குன்னு விவசாயம் தவிர்த்து வேறு எதிலையுமே தொழில்நுட்ப ரீதியாக ஒரு நீண்ட மரபோ வரலாறோ கிடையாது. ஆனால் எல்லாவற்றிலும் இன்றைக்கி மேலோங்கி இருக்கிறது காரணம் அந்த தொழில்நுட்பத்தை எப்படி தனதாக்கி கொள்ளணுங்கிறத அவங்களுக்கு தெரியுது. இன்னொன்று அவர்களுடைய அர்ப்பணிப்பு. இவ்வளவும் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் அந்த பாம் போடப்பட்டிருக்கு. அப்போ வரலாற்றில் ஏதோ ஒரு பிழை இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக ஒரு பனிமூட்டம் நிரம்பிய காலையில் ஒரு பெரிய ரயிலில் போய் அந்த ஹிரோஷிமாவில் போய் இறங்கினா, அந்த ஹிரோஷிமாவினுடைய ரயில் நிலையத்திலேயே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு அறை அமைச்சிருக்கிறாங்க. எதுக்குன்னா, தினசரி உலகம் முழுவதும் வந்து ஹிரோஷிமாவினுடைய இந்த நினைவகத்தை பார்க்க வருபவர்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு பெரிய வரவேற்பு அறையை அங்கே உருவாக்கியிருக்காங்க. ரயில் நிலையத்திலேயே இருக்குது. ரயிலை விட்டு இறங்கி யார் போய் நீங்கள் அங்கே கேட்டாலும் அவர்கள் உதவி செய்கிறாங்க. எப்படி போகணும், பீஸ் பார்க்கில் எங்கே பார்க்கணும், என்னென்ன செய்யணும்னு. நான் அப்போ உன்னை கவனித்தேன். அங்கே உதவி செய்வதற்காக அந்த பணியில் இருப்பதில் ஒருவன் கூட இளைஞன் கிடையாது. அத்தனை பேரும் 60 வயதுக்கு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அவருடைய அடையாள அட்டையிலேயே தெரியுது அவர்கள் சென்ற தலைமுறையில் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு 4 தலைமுறைகள் கடந்துருச்சு நண்பர்களே. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 4வது தலைமுறையைச் சேர்ந்த யாரும் அங்கே சர்வீஸ் பண்ணக்கூடிய வாலண்டியர்ஸாக இல்லவே இல்லை. எல்லாம் வயதானவர்கள், குறிப்பாக பெண்கள். நாங்கள் போய் ஒரு பெண்கிட்ட கேட்டோம். நாங்கள் அந்த பீஸ் பார்க்குக்கு போனோம். அங்கே இருக்கக்கூடிய ரயிலில் போகலாமா அல்லது கடந்து போகலாமா எப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், வெளியே போய் நின்னால் ஒரு வாடகை கார் வரும், நீங்கள் அதில் ஏறி 15 நிமிடத்தில் போயிடலாம், நீங்கள் போங்க அப்படின்னு. அந்த வாடகை காரில் ஏறி அந்த ரயில் நிலையத்திலிருந்து வெளியே வந்தால் தரைமட்டமாகி ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு பூண்டு கூட இல்லாமல் இருந்த அந்த ஹிரோஷிமாவினுடைய காட்சியை நான் பார்த்துருக்கேன், புகைப்படமாகவும் சரி வீடியோலையும். ஆனால் அந்த இடத்தில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மும்பையை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பெருநகரம். எல்லாமே உயரமான கட்டடங்கள், அத்தனையும் மேன்மேட். ஒரு ஒட்டுமொத்த நகரத்தையுமே இந்த 60 ஆண்டுகளில் உருவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நகரத்துக்குள்ளே போனீங்கன்னா இந்த நகரத்தில் அத்தனையுமே அழித்து திரும்ப கட்டப்பட்டதுங்கிறதுக்கான ஒன்று கூட இல்லை. எந்த இடத்துல அந்த பழைய பாலம் இருந்ததோ அதே இடத்துல அதே பாலம். எந்த அளவுக்குன்னா அவர்கள் அந்த மைல்கல்களை கூட இடம் மாற்றாமல் அதே இடத்துல, முன்னாடி எந்த இடத்துல மைல்கல் இருந்ததோ அதே மைல்கல் அத்தனையும் உருவாக்கியிருக்கிறாங்க. நான் அப்போ அந்த காரோட்டியிடம் கேட்டேன், இந்த சீரமைப்பு பணியை என்னைக்கு தொடங்குனீங்க, இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பெருநகரமாக இருக்கே அப்படின்னு. அவர் சொன்னார், ஹிரோஷிமாவில் பாம் விழுந்த 3வது நாள் அந்த மறுசீரமைப்பு பணி தொடங்கியது. ஒரு பக்கம் அந்த இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கையை பட்டியல் எடுத்து கொண்டிருக்கும் போது
அதே நகரத்தில் இன்னொரு பக்கம் மறுசீரமைப்பு பணியை தொடங்கியிருக்கிறோம். 2 தலைமுறை முழுக்க இந்த நகரத்திற்காக தன்னுடைய உழைப்பை பாடுபட்டு தான் இந்த நகரத்தை உருவாக்கியிருக்கிறோம். பெரும் நகரம் அது. அந்த நகரத்தோட மையமாகத்தான் அந்த பீஸ் பார்க்னு சொல்லப்படக்கூடிய அந்த நினைவகம் இருக்குது. அதுதான் ஹிரோஷிமாவில் உயிர் திறந்தவர்களுக்கான நினைவிடம். அந்த நினைவிடத்தினுடைய உள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச், அதில் எப்போவுமே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அணையாத தீபம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மியூசியம், உள்ளே போனால் உலகத்தினுடைய சமாதானத்தை ஒழிப்பதற்கான ஒரு பெரும் மணி, இவ்வளவும் அங்கே இருக்குது. அந்த அணையாத தீபத்தை பக்கத்தில் போகிற வரைக்கும் அப்படி இருக்குங்கிறதே தெரியாது, அவ்வளோ பனிமூட்டம். போய் நின்னா என் முன்னாடி ஒரு ஜப்பானிய குடும்பம், அவர்கள் மண்டிட்டு மௌனமாக ஒரு பூ வச்சுட்டு கண்ணீர் சொட்டிகிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவர்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். யார் என்னன்னு தெரியல, ஆனால் கண்ணீர் சொட்ட அவங்க அந்த பூ வச்சுட்டு அமைதியாக போகிறாங்க. தூரத்தில் பார்த்தா அங்கங்கே யாரோ புகைப்படங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த அந்த வளாகத்துக்குள்ளேயுமே மனிதர்களுடைய காலடி சத்தம் கூட கேட்கல, அவ்வளோ ஒரு நிசப்தம் இருக்குது. அதை அந்த இடத்தை அவர்கள் அப்படி பார்க்குறாங்க. அங்கே போன உடனே இதே போல் திரும்பவும் வாலண்டியர்ஸ் வராங்க. அவங்க எங்களிடம் கேட்டாங்க, உங்களுக்கு எந்த தகவல் இதை பற்றி வேணாலும் நான் சொல்ல தயாராக இருக்கோம். இந்த நகரத்தினுடைய முந்திய ஹிரோஷிமா அப்படிங்கக்கூடிய நகரத்தை அழிவுக்கு அப்புறம் எப்படி குறிப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. சிட்டி ஆஃப் டெட் அப்படின்னு பேர். இது சாவினுடைய ஒரு நகரமாகத்தான் எங்களுக்கு ஜப்பான் இதை அடையாளம் படுத்திச்சு. இப்போ அது சிட்டி ஆஃப் லிவிங், அதை உயிருள்ள நகரமாக மாற்றியிருக்கிறோம். நான் அவரிடம் ஒன்றே ஒன்று தான் முதல்ல கேட்டேன், நீங்கள் உங்களில் யாராவது ஒருவராது உங்கள் நகரத்தின் மீது அந்த அணுகுண்டை போட்ட அந்த விமானியான பால் டிப்டேஸை வெறுக்கிறீர்களா அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் கூட வெறுக்கலைன்னு. நான் உடனே அந்த பால் டிப்டேஸை பற்றி நான் தேடி படித்தேன். இந்த நகரத்தின் மீது ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பாமை போட்டு 1.5 லட்சம் பேர் மரணத்துக்கு காரணமாக இருந்த மனிதன் அந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னாடி என்னவானான்? அவன் போய் அந்த வானத்தில் காலையில் வட்டமிடுவதுக்கு முதல் நாளிலிருந்து அவனுக்கு லாக் புக் இருக்கு. அவன் எப்படி இந்த விமானத்தை எடுத்தான், எப்படி கிளம்புனான்? ரொம்ப ஆச்சரியம் பாருங்கள். அந்த விமான ஓட்டியினுடைய அம்மா பேர் தான் அந்த விமானத்துக்கே வைக்கப்பட்டிருக்குது. அந்த அம்மாவுடைய பேர் எனோலோகே. அந்த விமானத்துக்கு என்னுடைய பேரே அவங்க அம்மா, அந்த விமான ஓட்டியினுடைய பால் டெப்டேஷனுடைய அம்மா பேர் தான் வச்சுருக்கிறாங்க. அது எப்படி ஒரு விமானத்துக்கு ஒரு அவனுடைய அம்மா பேரை வைக்கலாம் அப்படின்னா, அந்த விமானம் தயாராகும் போதே இது அணுகுண்டை ஏற்றுவதற்கான விமானம், அதுக்கு ஒரு சிறப்பு விமானி, அவன் அந்த விமானத்திலே பயிற்சி பெறுவான். இந்த அணுகுண்டை போடுவதுங்கிறது மற்ற விமானத்தில் இருந்து அணுகுண்டு போடுவது போல ஒரு குண்டு போடுற விஷயம் இல்லை. அதுக்காக சிறப்பு பயிற்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விமானமே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த விமானத்தில் எந்த எழுத்தில் அவன் பேர் எழுதணுங்கிற வரைக்கும் அவனே தீர்மானிக்கிறான். அவன் தான் அந்த விமானத்தை எடுத்துகிட்டு போய் அந்த நகரத்தின் மீது அன்னைக்கு காலையில் போடுறான். கிட்டத்தட்ட அவன் 6 மணி நேரம் தூரத்தில் இருந்து பயணம் பண்ணி மரியானா ஐலாண்டுங்கிற இடத்துலேருந்து பயணம் பண்ணி வரான். அந்த நகரத்தின் மீது குண்டு போட போகிறான். ஆனால் போடும்போது தான் முன்னாடி வட்டமிட்டுக்கிட்டே இருக்கிறான். கீழே இருக்கக்கூடிய நகரத்தை பார்க்குறான். அவனுடைய இலக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாலம், அயோ பாலம் என்று சொல்லப்படக்கூடிய அயோ பிரிட்ஜை தான் அவன் தாக்கணும். அதுக்காக அவன் காத்துக்கிட்டே இருக்கிறான். இன்னும் 2 நொடிகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த விசையை அமுத்தி அதுக்கு முன்னாடியே அந்த அணுகுண்டை வெடிக்க செய்கிறான். அந்த அணுகுண்டு வெடிக்கும் போது இன்னொரு விமானத்திலிருந்து அதை புகைப்படம் எடுக்கிறான். அந்த புகைப்படம் தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த பெரு வெடிப்பினுடைய அந்த புகைப்படம். அந்த புகைப்படத்தை எடுத்த அந்த பாப் கேரியான் அப்படிங்கிறவருடைய புகைப்படம் தான் உலகம் பூரா திருப்பி நமக்கு காட்டப்பட்டே இருக்கு. புகைப்படம் எடுக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையிலேயே பார்த்திராத ஒரு பெரும் வெடிப்பு, ஒளி. எவ்வளோ பெரிய ஒளினா அதை நான் அங்கே காட்சியாக அவர்கள் செயற்கையாக செஞ்சு காட்டுறாங்க. பார்த்தா ஒரு நீல வெளிச்சம், ஒரு 10 மைல் தூரத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெள்ளையும் நீளமும் கலந்த வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்கும், அப்படியே ஒரு வெளிச்சம், ஒரு வெடிப்பு, அதை ஒட்டி நடக்கக்கூடிய, அப்படியே அது பூமியை நோக்கி வருது. அது வெடித்த நேரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வெப்பம் 3 லட்சம் செல்சியஸ் சூடாம். அது பூமியை நோக்கி வர 5000 செல்சியஸ் சூட்டில் வந்துட்டே இருக்கு. அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் 30-31 வெயில் தாண்டினாலே நம்மளால் வாழ முடியாது. 40 இருந்தோம்னாலே நமக்கு ஏசி வேணும், தாங்கவே முடியாது. 3000 என்றால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மேலே பட்டால் நீங்கள் அவ்வளோதான், தோல் ஒட்டுமொத்தமாக உறிஞ்சி கருகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இவ்வளவு பெரிய கோரம், இவ்வளவு பெரிய விபத்து, இத்தனை லட்சம் மனிதர்கள் இறந்திருக்காங்க. அந்த நகரத்தினுடைய அத்தனை கட்டடங்களும் அதனுடைய அத்தனை ஒரு தூசி இல்லாத அளவுக்கு தரமட்டமாயிருச்சு. ஒரு பெரும் கட்டடம், அந்த கட்டடத்துடைய உச்சியை வெண்கலத்தால் உருவாக்கியிருக்கிறாங்க. அந்த வெண்கலத்தால் உருவாக்கப்பட்ட அந்த வெண்கலம் உருகி ஓடி வெறும் எலும்பு கூடு நிற்கிற மாதிரி அந்த டோமோட ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாம் எங்கும். ஆனால் அன்றைய காலை அவர்களுக்கு எப்படி தொடங்கியது, அது ஒரு படமாக காட்டுறாங்க. அங்கே மியூசியத்துக்குள்ளே போனால்
அன்று காலை அவர்களுக்கு அமைதியாக தொடங்குது. போர் நடக்கிற காலம். முன்கூட்டி எச்சரிக்கைகள் விடப்படுது. ஜப்பான் 5 நாடுகளின் மீது நாங்கள் எந்த நேரத்திலையும் தாக்குதல் தொடுப்போங்கிறதுக்காக இந்த 5 நாடுகளுக்கு மேலாக 1.5 லட்சம் ஃப்ளையர்ஸை கொண்டு வந்து போடுறாங்க. இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இந்த விளம்பரங்களை பார்த்து நீங்கள் தப்பி ஓடிடுங்க அப்படின்னு. என்ன ஃப்ளையர்ஸ் தெரியுமா? குழந்தைகள் பெண்கள்லாம் போயிருங்க, நாங்கள் வானிலிருந்து எரிகுண்டுகளை வீச போகிறோம் அப்படின்னு. பலவேறு டோக்கியோவில் 2 நிமிடத்துக்கு ஒரு குண்டு போடப்பட்டே இருக்குது. ஆனால் இந்த 5 நகரங்கள், அந்த 5 நகரங்கள் என்னென்ன நகரங்கள்னு பார்த்தா ஹொக்குரா, யக்கஹோமா, கியாத்தோ, இந்த ஹிரோஷிமா, இதுக்கப்புறம் இன்னொரு நிக்கிதா, இந்த 5 நகரங்கள் மேலேயும் அவங்க